இப்போ நாம் இருக்கிறது சுனில்ஸ் மியூசியம். இது எல்லாமே வேக்ஸ். பார்த்தீங்களா, நரேந்தர் மோடிஜி, B.R. அம்பேத்கர், பகத்சிங், கோபிநாத். எம்ஜிஆர் மாதிரி இப்போ இவர் செத்தப்ப அவ்வளோ கூட்டம், அப்படியே வேற லெவல் கூட்டம். இது லட்சக்கணக்கில் வந்து இது பண்ணாங்களாம். மாதிரி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த வீடியோ. நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஓகே. என்ட்ரி டிக்கெட் 200 per person. சரிங்களா? எப்படி இருக்குது மியூசியம்? இட்ஸ் நைஸ். நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலி சில கேரக்டர்லாம் வந்து ரியலாகவே நிற்கிற மாதிரி இருக்குது. ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதில் வந்து நாட் ஒன்லி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இதில் வந்துட்டு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து அப்படியே நேரில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரை 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் யாருன்னா சக்திமான். என்ன இந்த சக்திமான் ரொம்ப வயசான மாதிரி காட்டுறாங்க, அவ்வளோதான். பட் மற்றபடி மியூசியம் செம்மையாக இருக்குது. இது வந்து லோனாவாலா சுனில்ஸ் மியூசியம், வேக்ஸ் மியூசியம். சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான். அழகாக அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொல்லி இப்படி கீழே தட்டி தட்டி 오빤 강남스타일. 낮에는 따사로운 인간적인 여자, 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자, 밤이 오면 심장이 뜨거워지는 여자, 그런 반전 있는 여자. 낮에는 너만큼 따사로운 그 선어해, 커피 식기도 전에 원샷 때리는 선어해, 밤이 오면 심장이 터져버리는 선어해, 그런 선어해. 아름다워 사랑스러워 그래 너 hey, 바로 너 hey. 아름다워 사랑스러워 그래 너 hey, 바로 너 hey. 지금부터 끝까지 가볼까 오빤 강남스타일. 오빤 강남스타일. 노출보다 야한 여자 그런 깜짝
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோனாவாலாவில் முக்கியமான இடம் ஓகேங்களா. நீங்கள் யாருமே இதுவரைக்கும் விசிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் ஷீபா அண்ட் கார்த்தி மட்டும் தான் விசிட் பண்ணியிருக்கோம். எங்கே தெரியுமா? ஹாஸ்பிட்டல் கிரிவர் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா இங்கே பாருங்க நீங்களா, இது என்ன அப்படின்னா மங்கி வந்து பராண்டி விட்டுருச்சு. அங்கே டைகர் பாயிண்ட் லைன் அண்ட் டைகர் பாயிண்ட் போகும்போது லைன்ஸ் பாயிண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இடத்துக்கு. நான் பாட்டுக்கு சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு கையில் கொடுத்துட்டு வர சொல்லுவோம். நான் கையில் வச்சு நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு குட்டி குரங்கு இது ஏதோ ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சிக்கிச்சு. இதை வந்து ஃபோனை வந்து ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு வாங்க வச்சேன். நான் வந்து அந்த ஒரு பதட்டத்துலேயும் ஃபோனை கீழே விட்டுறக்கூடாதுன்ட்டு இப்படி நவுத்தும் போது அங்கேருந்து அந்த குட்டி குரங்கோட அம்மா குரங்கு அதுவும் சேர்ந்து வந்து அது என்ன நினச்சி, அது குடும்பத்தில் ஒருத்தவங்க இங்கே வராங்க விசிட் பண்ணுறாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் எகிரி பாஞ்சு கட்டு பிடிச்சிச்சு, காலில் பிடிச்சிருச்சு. அந்த லோனாவால போனோம் நாங்கள். இப்போ உடனே கிளம்பி கீழே வந்துட்டோம். வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து டாக்டரை பார்த்துட்டோம்னா டாக்டரை செக் பண்ணாங்க. ஒன்றும் இல்லையா, அதாவது பைக் மார்க் மாதிரி எதுவும் இல்லையா, அதேமாரி வந்து ஸ்க்ராச்சஸ் மாதிரியும் எதுவும் இல்லையா. ஸோ அதனால் டிடி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் உட்காந்துட்டேன். அப்படி ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க திரும்ப கேட்கலாம். ஸ்டில் நான் ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என் கூட ஒருத்தர் வந்தார், அவர் பேர் கார்த்தி. இன்றைக்கி அவருக்கு ஆக்சுவலாக ஹாப்பி பர்த்டே டு யூ கார்த்தி. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ளே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு. ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரும் இல்லை. சரி எங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க போயிருந்தாங்க. அடுத்து அவங்கள கூப்பிட்டு போயிருக்கும். பட் ஸ்டில் எங்களுக்கு இதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும்ல. ஓகே இவர் தாங்க வாங்க வழியேற்ற வந்தவங்க என்ன சொன்னாங்க? வழியேற்ற வந்தவன வழியேற்றி விட்டீங்களா? ஓகே பாய்.